இன்னைக்கு அழகு அழகு எபிசோடில் தங்கராஜ் வீட்டிலேருந்து சுரேஷும் மதியும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கராஜ் நிறைய அட்வைஸ்லாம் மதிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மதியம் வேறு வழியே இல்லாமல் எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையாக தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் இங்கே மலர் வீட்டில் பாக்யராஜோட அம்மாவும் அப்பாவும் மலர்கிட்ட, என்னதான் நாங்கள் உன்னை திட்டினாலும் நீ இந்த வீட்டு பொண்ணு, எங்களை மதித்து நடக்கிற பொண்ணு, நீ மதிக்கிட்ட இனிமேல் அதிகமாக வச்சுக்காத, அளவோடையே பழகு, மதி போகும்போது உன்னை எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போனா அதெல்லாம் நீ மறந்துடாத, நீ இந்த வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறியோ அதில் பாதி அவளையும் செய்ய வை, பெரிய மருமகளாக பொறுப்பாக நடந்துக்கோ, அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இங்கே தங்கராஜ் வீட்டிலேருந்து சுரேஷும் மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, பொண்டாட்டி எப்போவும் நம்ம பேச்சை கேட்டு நமக்கு கீழே அடங்கி நடக்கிற மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும், அப்படி இப்படின்னு தேவையில்லாத அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ரேவதியும் மதிக்கிட்ட, நீயும் கொஞ்சம் பொறுமையாக இரு, சுரேஷை கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சுரேஷ்கிட்டையும் ரேவதி, நீயும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத, பொறுமையாக இருந்து மதியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சுரேஷும் மதியும் வண்டியில் ஒன்றா அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ சுரேஷ் மதிக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வராங்க. மதி அவங்களா எதுவும் பேசாமல் சுரேஷ் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளோ இறங்கி பேசுகிறோம், இவளாம் ஏதாவது பேசுகிறாளா பாரு அப்படின்னு சுரேஷ் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது சுரேஷ் கிட்ட மதி அவரை தள்ளி விட்டதுக்காக சாரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சுரேஷ், சாரிலாம் உனக்கு கேட்க தெரியுமா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. For more updates, Orange Entertainment subscribe பண்ணிக்கோங்க.